பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். என் கேள்வியும் ஒரு பதிலும் என்கிற எபிசோடு உங்களை சந்திக்க சந்தோஷப்படுறேன். நம்ம எல்லாருக்கும் அனைவரு கேள்வி இருக்குல்ல, ஏன் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தா, ஏன் மனுஷனா வந்தாரு கேள்வி இருக்கும். ஆதாம் என்ற ஒரு மனிதன் இருந்தாரு. ஆண்டவர் முதல்ல ஆகாம உண்டாக்கினாங்க. ஆகாம் ஏவா இவங்களுடைய டிஸ்ஒபீடியன்ட்னால், இவங்களுடைய கீழ்ப்படியாமையினால் என்ன ஆச்சு அப்படின்னா, பாவம் மரணம் என்கிற காரியங்கள் பூமிக்குள்ள வந்துச்சு. இந்த பாவத்துல இருந்தோ மரணத்துல இருந்தோ நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்மள போல வாழ்ந்தாரு. நம்மள போல வாழ்ந்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. ஏன் இயேசு கிறிஸ்து மனிதனை போல இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த பூமியானது கடவுள் மனுஷன் கையில கொடுத்தார். ஆனா மனுஷங்களுடைய பாவத்து நிமித்தம், அவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், அது டிஸ்ஒபீடியன்ட், அது நிமித்தமாக என்ன ஆச்சு அப்படின்னா, பூமி டோட்டலா பாவத்துக்கோ மரணத்துக்கோ, இன்னும் சொல்ல போனா அப்படின்னா பிசாசு கையில என்ன பண்ணுச்சு, கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப பிசாசு கையில இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை மீட்டுக்கொள்ளதான், அவங்க ரிசீவ் பண்ணதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரு. அதுக்கே மனுஷனா வரணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம், நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, பாடி இருக்குது, சோல் இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது, பிளட் இருக்குது இல்லையா. சோ நம்மளை மீட்க, ஒரு மனிதனை மீட்க கடவுள் மனிதனாகவே என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு வந்தார், அவதாரம் எடுத்து வந்தாரு. அப்படி வந்து நமக்கும் கடவுளுக்கும் பிதாவுக்கும் இருக்கிறதான எல்லா விதமான அந்த கனெக்ஷன், டிஸ்கனெக்ஷன் என்ன பண்ணாரு, நீக்கி ஒரு சமாதானத்தை பிதாவுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியத்தை என்ன பண்ணாரு, உண்டு பண்ணினாரு. சோ இப்படி கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து கடவுளுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியத்தை என்ன பண்ண இருக்கிறாரு, உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. இதற்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் சமாதானம் என்ன பண்ண இருக்கிறாரா, உண்டு பண்ணி இருக்கிறோம் சொல்லி பைபிள போட்டிருக்குது. எப்படி ஆண்டவர் எப்படி சமாதானம் பண்ணினாரோ, எப்படி கிறிஸ்துவானவர் நமக்காக தாமை ஒப்பு கொடுத்து அவர் முற்றிலுமாய் தம்மை வெறுமையாக்கி ஒரு கடவுள் என்கிற பொசிஷனை தாண்டி நமக்காக இறங்கி வந்து தம்மை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை போல அன்பா நடந்து கொள்ளணும். அவரை பின்பற்றுகிறவர்கள் நம்ம இருக்கணும். அவரு போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பா நடந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாம அவர் நம்ம ஃபாலோ பண்ணுகிறவர்களா இருக்கணும். God bless you.